வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் காலை வணக்கங்கள். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் குரு பெயர்ச்சி ஆகிறது. மேஷராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதனை ஒட்டி குரு பெயர்ச்சி பலனாக இந்த காணொளி 2ஆம் பாகமாக வெளிவருகிறது. அதன் அடிப்படையில் சிம்ம ராசியில் இருக்கும் மகம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரத்திற்கான குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன என்று பார்ப்போம். இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் சுக சௌரியங்கள் மேம்படும். தாயின் உதவி, ஆலோசனை, அனுசரணை கிட்டி வாழ்வில் சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடும். நவீன வகை சுக சௌரியங்களுக்கான பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். உணவு ஒவ்வாமையால் சிலருக்கு அஜீரண கோளாறு, மருத்துவ ஆலோசனை போன்றவை தேவைப்படும். வீடு, வாகனம், பொருளாதாரம் இவற்றில் நல்ல மேன்மையும் சுக சௌரியங்களும் மேம்படும். சந்ததியினரிடையே, அதாவது சுற்று சூழல், நண்பர்கள், உறவினர்கள், சமூகத்தில் நன்மதிப்பு, கௌரவம் கூடும். இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல பேச்சு திறமை கூடுதல், நல்ல தர்க்கவாதங்களில் சிறப்பான வகையில் செயலாற்றி நல்ல மதிப்பு மற்றும் புகழ் பெறுவார்கள். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் கடன் நிவர்த்தி ஆகும். மேலும் வழக்குகளில் வெற்றியும் உண்டாகி மனதில், வீட்டில், சுற்றத்தினரிடையே நிம்மதி கிட்டக்கூடும். வெளிநாட்டு வகை தொடர்புகளால் லாபங்கள் ஏற்பட்டு இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு இந்த வகையான பலன்களை அளித்து நல்ல நன்மை பயக்கும் வகையில் இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு இருக்கக்கூடும். எனவே இவர்கள் தமிழ்நாட்டில் மற்றும் சிறப்பான குரு ஸ்தலங்களான ஆலங்குடி, திருச்செந்தூர், தென்குடித்திட்டை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியரை போன்ற பிரசித்தி பெற்ற குருஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் அநேக நன்மைகள் கிட்டும். அப்படி இல்லை என்றால் வீட்டிற்கு அருகில் இருக்கும் நவகிரக மண்டலத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை சென்று வழிபட்டு இந்த குரு பெயர்ச்சியை கொண்டாடலாம். அதற்கு அடுத்தபடியாக சிம்ம ராசியில் வரும் பூரம் நட்சத்திரத்திற்கான இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். தன் சொந்த மதிப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் பேச்சிற்கு கௌரவம், குடும்ப வகை நிர்வாகம் செய்யக்கூடிய இடங்களில் கௌரவ பதவிகள், கோயில் நிர்வாகம், சுகபோகம் என சிறந்து விளங்கும். மேலும் தடைப்பட்டு வந்த குடும்பத்தில் இருந்த திருமணங்கள், தடைப்பட்டு வந்த குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் கிட்டி மகிழ்வார்கள். இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு, மேலும் தெய்வீக ஆன்மீக சுற்றுலா என செலவு செய்து அனுபவிக்கக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு இருக்கக்கூடும். கார வகை உணவுகளும் ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு மருத்துவ ஆலோசனை செய்து கொள்ளுதல் அவசியம். மருத்துவ ஆயுள் காப்பீடு தேவைப்படும். பூர்வீக இடத்தில் செலவுகள், பராமரிப்புகள் என்று இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு இருக்கக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக சிம்ம ராசியில் உத்திரம் 1ஆம் பாதமும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசியிலும் வருகிறது. அவர்களுக்கான இந்த குரு பெயர்ச்சி பலன் என்ன என்று பார்ப்போம். இவர்களுக்கு தன வரவு கூடுதலாக இந்த குரு பெயர்ச்சியில் இருக்கும். கூடுதல் சுகபோகங்கள் அனுபவிப்பார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலர் உடம்பு பருத்து பூசினார் போல் அழகுடன் தேஜஸுடன் காணப்படுவார்கள்.
குலதெய்வ ஆசி, குலதெய்வ வழிபாடு என்று குடும்பத்துடன் சென்று வழிபட்டு வரக்கூடும். மேலும் புதிய வேலைக்கான முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் அதற்கான வெற்றியும் புதிய பதவியும் கூடுதல் வருமானங்களும் பெறக்கூடும். தெய்வ அனுகூலத்தால் தடைபட்டு வந்த திருமணம், குழந்தை பாக்கியம், எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறி சுபிட்சமாக குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். பிரயாணத்தில் செலவுகளும், பிரயாணம் செய்து சில இடங்களுக்கு சென்று வருவதால் கூடுதல் செலவுகளும், வீடு பராமரிப்பு, வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவற்றில் செலவுகளும், பொன் நகைகளில் முதலீடுகளும், பொன் நகைகள் சேரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். பேச்சு மற்றும் செயலில் இவர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் முன்னின்று சென்று செயல்பட்டு அதில் அநேக வெற்றியை குவிப்பார்கள். அதிர்ஷ்ட வகையில் காரிய பலிதமும் தெய்வ அனுகூலமும் இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குரு ஆசியினால் இவர்கள் கிட்டி மகிழ்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக கன்னி ராசியில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்திற்கான குரு பெயர்ச்சி பலன் என்ன என்று பார்ப்போம். அரசு வகை உதவிகள், அரசியல் லாபம், நண்பர்கள், கூட்டாளிகள், மனைவி, வியாபார தொடர்பு என்றவற்றிலெல்லாம் நல்லவித ஆலோசனைகள் கிட்டி நல்ல முன்னேற்றத்துடன் இவர்கள் செயல்பட்டு வெற்றி காண்பர். திருமண யோகம், குழந்தை பாக்கியம், கர்ப்ப பை கோளாறு போன்றவற்றிற்கெல்லாம் உடனடியாக மருத்துவ ஆலோசனை தேவைப்படும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருதல். இந்த குரு பெயர்ச்சியில் பக்தி நாட்டம் அதிகரித்து குடும்பத்துடனும் குடும்ப ஒற்றுமையுடனும் இவர்கள் பக்தியில் ஈடுபட்டு வழிபாடு செய்யக்கூடும். வெளிநாடு உயர்கல்வி, வெளிநாடுக்கான வேலை இவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு, ஆராய்ச்சி கல்வி போன்றவற்றில் முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வெற்றியை தரக்கூடும். சிலருக்கு கோயில் நிர்வாகம், சமூகத்தில் பதவிகள் இவையெல்லாம் கிட்டி இந்த குரு பெயர்ச்சி இவர்களை மேலும் சந்தோஷப்படுத்தும். சிலருக்கு புனித யாத்திரை, தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருதல், தீர்த்த யாத்திரை, காசி யாத்திரை, ராம ஜென்ம பூமி போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று செலவுகள் செய்து அனுபவித்து வரக்கூடும். நாட்பட்டு வந்த குழந்தை பாக்கியத்திற்கு மருத்துவ ஆலோசனையும், செயற்கை கருவூட்டல் போன்ற மருத்துவ செலவுகளும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் இருக்கக்கூடும். அடுத்தபடியாக சித்திரை 1, 2 பாதம் கன்னிராசியிலும், சித்திரை 3, 4 பாதங்கள் துலா ராசியிலும் வருகிறது. அவர்களுக்கான, அதாவது சித்திரை நட்சத்திரத்திற்கான குரு பெயர்ச்சி என்ன என்று பார்ப்போம். அடகு வைத்த பொருட்கள், நகை போன்றவை மீட்கப்படும். புத்திரர் வகையிலும் குடும்பம், அரசு வகை உதவி, நண்பர்கள் ஆலோசனை, வெளிநாடு உயர்கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றிலெல்லாம் அரசு உதவி, நண்பர்கள் ஆலோசனை என்று பலவாறு இவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் கிட்டி இவர்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சி இருக்கக்கூடும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வழக்கு, பூர்வீக நிலம், வீடு போன்றவற்றை பராமரிப்பு வகை செலவுகள் அல்லது பூர்வீக சொத்துக்களை விற்று லாபங்கள் ஈடுபடுதல், பரிவர்த்தனை செய்தல் போன்றவற்றிலெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு ஈடுபடக்கூடும். தெய்வ அனுகூலத்தால், தெய்வ ஆசீர்வாதத்தால் அதிர்ஷ்ட வகை லாபங்கள் கிட்டி மகிழ்வார்கள். குடும்பத்தில், அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர வகை மேன்மையும், சகோதரர்கள் வகை, சகோதரி வகையில், இளைய மூத்தவர்கள் வகையிலும் வெற்றிகள் கிட்டி குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நடந்தேற்றி வைப்பார்கள். குடும்பத்தில் உடல் நலம் குன்றிய மூத்தோர்கள் இருப்பவரானால் அவர்களுக்கு மரணம், கண்டம் சம்பவிக்கலாம். மருத்துவ செலவுகள் கூடுதலாக ஏற்படக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக துலா ராசியில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திற்கான குரு பெயர்ச்சி என்ன என்று பார்ப்போம். திடீரென்று இவர்களுக்கு வீடு, வேலை, பணி செய்யும் இடங்களிலும் வியாபாரம் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படும் ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கக்கூடும். எனவே
மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் கலந்து ஆலோசித்து மூத்தோர்கள் அனுசரணை அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற்று செயல் வடிவாற்றம், செயலில் மாற்றங்கள், முடிவெடுப்பதில் இருக்கும் சிக்கல்களை தவிர்ப்பது அநேக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை பயக்கும். சிலருக்கு வேலையில் மாற்றம், வீடு மாற்றம், இருப்பிட மாற்றம், ஊர் விட்டு ஊர் செல்லுதல், வெளிநாடு செல்லுதல், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்ற வகையில் குடும்பத்தை விட்டு சிலர் பிரியக்கூடும். சிலருக்கு நகைகள் திருடு போகுதல், சிலருக்கு பொருள்கள், அதாவது பிரயாணத்தில் உடைமைகள் தவற விடுதல், கவனக்குறைவு ஆகியவற்றால் இவர்களுக்கு இந்த ஆண்டு சில சிக்கல்களும் ஏற்படக்கூடும். பிரயாணம், வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் இருத்தல் அவசியம். இவர்களுக்கு வாகன கண்டம், வாகனத்தால் வீண் செலவுகள், இதனால் உடல் பாதிப்பு, ஆரோக்கிய குறைபாடு போன்றவையெல்லாம் சம்பவிக்கலாம். நெடுநாள் இழுபறியாக இருந்த வழக்குகளில் சிலருக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டும். சிலருக்கு உடல் உபாதை, கர்ப்பப்பை பிரச்சனை, பெண்களுக்கு குறிப்பாக ஆபரேஷன், கர்ப்பப்பை நீக்குதல் போன்றவையும், செயற்கை கருவூட்டல் போன்றவையும் செய்யக்கூடும். அவசர மருத்துவ செலவுகளுக்கு பண ஒதுக்கீடு செய்து பாதுகாப்பாக இருங்கள். புதிய வீடு, மனை, நிலம் போன்றவற்றில் யோகம் தென்படுகிறது. நண்பர்கள் அவசர ஆலோசனை, அவசர உதவிக்கு அவர்கள் உங்களுக்கு உதவிகள் புரிந்து நீங்களும் அவர்களுக்கு உதவிகள் புரியக்கூடும். வேலையால் வேலை சங்கடம், வேலையில் பணிச்சுமை ஆகியவற்றால் உடல் அசதி, மறதி, உடல் சோம்பல் போன்றவையெல்லாம் ஏற்பட்டு வேலையிலும் பணி செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் தடைகள், தாமதங்கள், தடுமாற்றங்கள் என்று பல வகை இன்னல்கள் இந்த குரு பெயர்ச்சி உங்களை ஒரு வழிப்படுத்திவிடும். மூத்தோர்கள் இருப்பினும் மூத்தோர்கள் உதவி, ஆலோசனையால் சில லாபங்களும் கிட்டக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் துலா ராசியிலும், விசாகம் நட்சத்திரத்தின் 4வது பாதம் விருச்சிக ராசியிலும் வருகிறது. இவர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள்: நகை, பொன் நகைகள் அதிகம் கவனத்துடன் பாதுகாத்துதல் அவசியம். நகை, பொருட்கள், பணம் போன்ற உடைமைகள், விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போக வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. பிரயாணத்திலும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் உடல் நலம் குன்றிய மூத்தோர்கள், உடல் நிலை சரியில்லாதவர்கள், மரணகண்டம், இழப்பு ஏற்படக்கூடும், செலவுகள் கூடும். புதிய பூமி, மனை, வீடு இவற்றில் முதலீடு செய்யும் எண்ணம் இந்த ஆண்டு இந்த குரு பெயர்ச்சியில் இவர்களுக்கு மேலோங்கும். பூர்வீக சொத்து வழக்கில் வெற்றியும், சிலருக்கு பூர்வீகத்தில் இருக்கும் உடைமைகளை மாற்றி அமைத்தும், வீடுகளை விற்றும் புதியதாக இவர்கள் முதலீடுகள் செய்து வெற்றி காண்பர். நெடுநாள் இழுத்து வந்த இழுபறியாக இருந்த வழக்குகளில் சாதகமும் வெற்றியும் கிட்டி மகிழ்வர். வெளிநாடு சுற்றுலா, மருத்துவ ஆலோசனை, சொந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு பணி நிமித்தமாக குடிபெயர்தல் போன்றவையும், பதவி உயர்வுக்கான நெடுநாளாக காத்திருந்தவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் என நல்ல சில நிகழ்ச்சிகள் இந்த குரு பெயர்ச்சியை ஒட்டி நடக்கக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணங்கள், குழந்தை பேறு, புதிய சொத்து, வாகனங்கள் வாங்குதல் போன்றவற்றில் முதலீடு இவற்றையும், வியாபாரம் செய்பவர்கள் புதிய லாபங்கள், லாப நோக்கத்துடன் நண்பர்கள், உறவினர்களுடன், அனுபவஸ்தர்களுடன் ஆலோசித்து புதிய முதலீடுகள் மேற்கொள்ளுதல் என்று இந்த குரு பெயர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் தீர்த்த புண்ணிய யாத்திரை குடும்பத்துடனும், தெய்வ சன்னிதானங்களுக்கு, குலதெய்வங்களுக்கு, குலதெய்வ கோயில்களுக்கு என்று சென்று சிறப்பாக வழிபட்டு வரக்கூடும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் வரும் அனுஷ நட்சத்திரத்திற்கான குரு பெயர்ச்சி பலன். இந்த குரு பெயர்ச்சியில்
தந்தைக்கு மருத்துவ செலவு அல்லது கண்டம், மரண விபத்துகள் என்றவையெல்லாம் ஏற்பட்டு திடீர் செலவுகள் சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தில் மூத்தோர் மரணம் இவர்களை மனத்தை ஒரு உலுக்கிவிடும் என்றே கூறலாம். திடீர் இழப்புகள் சமாளிக்க முடியாமல் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் திணறக்கூடும். குடும்பத்தில் தடைபட்டிருந்த திருமணங்கள், குழந்தை பேறு போன்றவை சில குடும்பங்களில் நடந்தேறி மகிழ்வர். வெளிநாடு உயர்கல்வி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, இடமாற்றம் சம்பந்தமாக முயற்சி செய்பவர்கள் இந்த குரு பெயர்ச்சி தெய்வ சங்கல்பத்தால் நிறைவேறி மகிழ்வர். அநேக போட்டிகளில் ஈடுபடக்கூடும். போட்டிகளில் தெய்வாதீனமாக வெற்றிகளும் கிட்டி உயர் பதவிகள், புதிய இடங்களுக்கான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றி கிட்டும். வெளிநாடு செல்லும் யோகம் அநேகருக்கு கிட்டக்கூடும். கௌரவ பதவிகளும் கூடுதல் பணிச்சுமைகள், தெய்வீக பணிகள் என்று கௌரவம் சார்ந்த பதவிகளுக்கு இவர்களை அமர்த்தி தெய்வ அனுகூலத்தால் ஆசீர்வாதம் கிட்டி இவர்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்துடன் வலம் வரக்கூடும். குழந்தைகளுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டு செலவினங்கள் உண்டாகலாம். பூமி, வீடு, வாகன வகை சம்பந்தமான செலவுகளும் முதலீடுகளும் பெருகும். மருத்துவ, கர்ப்பம் சம்பந்தமான ஆலோசனைகள், கர்ப்பப்பை நீக்குதல், அகற்றுதல், ஆபரேஷன் போன்றவற்றையெல்லாம் எதிர்பாராத வண்ணம் திடீரென்று வந்து செலவுகள் இழுத்துவிடும். மனைவி, தந்தை இவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்படலாம். இடமாற்றம் வகையில் சிலருக்கு செலவினங்கள் உண்டாகி அதனால் பூர்வீக சொத்தில் மாற்றங்களும் புதிய முதலீடுகளும் செய்தும் புதிய மருத்துவ காப்பீடுகள் செய்தும் இவர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் பலனாக இது இருக்கக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசியில் வரும் கேட்டை நட்சத்திரத்திற்கான பலன். புதிய வீடு, புதிய வாகனம், பூமி வகை லாபங்கள், பூமி வகையில் இருந்து வந்த வழக்குகள் இவற்றிற்கெல்லாம் ஒரு நிவாரணம் கிட்டக்கூடும். புதிய ஆலோசனைகள் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளில் சுமூகமான ஒரு தீர்வு கிட்டி மாற்றங்கள் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சி அநேக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. பிரயாண அனுகூலங்கள், நன்மையும், அநேக வகை போட்டிகளில் பங்கேற்று அதனால் வெற்றியும் கிட்டக்கூடும். மனம், உடல் ஆரோக்கியம் மேம்படும். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பொருட்கள், புதிய வகை பொருட்கள் சேர்க்கை என்று முதலீடுகள் செய்து சுகமாக செலவு செய்து சுகம் அனுபவிக்கக்கூடிய வகையில் முன்னேற்றம் காண்பர். வெளிநாடு பிரயாணம், மனைவி, தந்தை வகையில் மருத்துவ செலவுகள் என்று கூடுதல் செலவுகள் இருக்கக்கூடும். மேலும் மறைமுக முதலீடு, பணங்களை பதுக்கி வைக்கும் வகையில் இவர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் முதலீடுகள் செய்து பணத்தை, கையிருப்பை உயர்த்தியும் தக்க வைத்தும் கொள்வார்கள். எல்லாவற்றிலும் கருத்து வேற்றுமை, தர்க்கம் என நிம்மதியற்று காணப்படுவீர்கள். எனவே இந்த குரு பெயர்ச்சியில் இந்த நட்சத்திரக்காரர்கள் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற குருஸ்தலங்களான திட்டை, ஆலங்குடி, திருச்செந்தூர், புளியரை, மேலும் வீட்டிற்கு அருகில் உங்கள் ஊரிலேயே இருக்கும் நவகிரக சன்னதி, அதில் இருக்கும் குரு பகவானுக்கு நீங்கள் விசேஷ அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகங்கள், அன்னதானங்கள் என்று செய்தும், படிக்கும் மாணவர்கள், மூத்தோர், ஆசிரியர், பிராமணர்களுக்கு உதவிகள் இயன்றவரை செய்தும் இந்த பெயர்ச்சி மற்றும் உங்களுக்கு நடப்பில் இருக்கும் திசா புத்தி அந்தரங்களில் இருக்கும் கிரக தோஷங்களை நீக்கி குருவின் ஆசியால் மேலும் மேலும் நல்ல பல நன்மைகள் கிட்டி வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக நானும் உங்களுக்காக ஆண்டவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதித்ய
आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिर्भ्यश्च राहवे केतवे नमः। आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिर्भ्यश्च